இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா, கலைஞரின் கலவலம் தட்டி இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இத பத்தின முழு விவரங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கலைஞரின் கனவு இல்ல திட்டம் வந்துட்டு புது வீடு கட்ட 3,50,000 வழங்குகின்றது. தமிழ்நாடு அரசு வீடு என்பது ஒரு அத்தியாவசியமான தேவையாக அனைவருக்கும் இருக்குது. இதனை நிறைவேற்றும் விதமாக தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. அதுதான் கலைஞரின் கனவில்ல திட்டம். தமிழக அரசு பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் கலைஞரின் கனவில்ல திட்டம். இந்த திட்டம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்காக வந்துட்டு கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு வந்துட்டு 3,50,000 வழங்கும் என்று கூறப்பட்டது. அதன்படி 2024-25 வந்துட்டு 1,00,000 காங்கிரீட் வீடுகள் கட்டப்படும் என்று அரசு சார்பாக கூறப்பட்டுள்ளது. 800 கோடி நிதி வந்துட்டு இதுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு பார்த்தா, ஒருவர் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்க வேண்டும், ஒருவருக்கு சொந்தமான இடத்தில் ஒரு குடிசை இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் நபர் ஏற்கனவே காங்கிரீட் வீட்டில் இருந்தால் இந்த திட்டத்தில் அவர் பயன்பட மாட்டார். மேலும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கும் மக்களுக்கு மொத்த தொகையும் வழங்கப்படாது. அதற்கு பதிலாக கட்டுமானத்தின் அளவை பொறுத்து 4 தவணையாக அரசு சார்பில் வழங்கப்படும். நியூஸ் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.